தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பாமக, அதிமுக, பிஜேபி கூட்டணியில் இணைந்து விட்டது. தேர்தலுக்கான களம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தயாராயிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்லையும் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ரெண்டு பக்கமே திமுக தரப்புலையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அதிமுக தரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு முன்னேற்றமாக அதிமுக, பாமக, பாஜக இந்த மூன்றும் இப்போ ஒரு சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. எங்களுக்குள்ள நாங்க தொகுதி பங்கீடு பற்றிலாம் பேசிட்டோம். கூடிய விரைவில் இன்னும் கூட சில கட்சிகள் வரும், அதற்கப்புறமா நாங்கள் அதை அறிவிப்போம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பு கூட்டாக ரெண்டு பேருமே செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். இது ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே சுற்றுப்பயணம் போனாலும் எங்கே போனாலும் தொகுதி வாரியாக பல இடங்களுக்கு போனார். அப்பெல்லாமும் சொன்ன விஷயம் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குவோம், இன்னும் கட்சிகள் வரும், ஒரு கூட்டணி வரும், திமுக நாங்கள் ஆட்சியை மாற்றத்திற்கு வழிவகுப்போம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னேற்றமாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாமக அப்படிங்கிறது ஒரு 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 பகுதி பாமக அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதா, இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இதை உடனடியாக ராமதாஸ் அவர்கள் இது என்னுடைய கட்சி, எனக்கு தெரியாமல் இது கூட்டணி பேசுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும், இது நாங்கள் லீகலாக இதுக்கு போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இது அப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது, ஒரு பாதியாக இவர்கள் சேர்த்து கொண்டது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இவங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்த உதவும் அப்படின்ற கேள்வியும், இன்னும் என்னென்ன கட்சிகள் இந்த கூட்டணியில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இணைய போகுது அப்படின்ற பல விஷயங்கள் குறித்தும் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இரண்டு கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மணிகங்காதரன் அவர்கள், வணக்கம். பாமகவை இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைந்திருக்கிறது. ஆனால் முழு பாமகவா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போதைய நிலைமையில் இருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேர் கிளைம் பண்ணுறாங்க பாமகக்கு, ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். அப்போ இது ஏற்கனவே ஒரு கொஞ்சம் அவங்களே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர்களை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இந்த கூட்டணிக்கு பலம் கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் மற்றும் அன்புமணி சேர்ந்து தான் அது. யாரும் அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, தனியாகவும் மதிப்பிட முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷனில் சின்னம் என்ற தலைவராக இவர் அங்கீகரிச்சிருக்காங்க அன்புமணி அவர்களை. அந்த அடிப்படையில் அவர் கூட்டணி பேசுகிறாரு. இப்போ லாஸ்ட் டைம் கூட பீகார் தேர்தல் அப்போது அவர் ப்ரொசீட் பண்ணுறாரு. எங்களுக்கு சின்னமும் கட்சியை அங்கீகரிக்கணும்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி தலைவர் அங்கீகரித்தாங்க. எலெக்ஷனில் அந்த சின்னத்தையும் மாம்பழ சின்னத்தையும் அங்கீகரித்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆகையினால கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த அடிப்படையில் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. அவர் தான் கட்சி, எல்லா மாவட்ட செயலாளர்கள் எல்லா நிர்வாகிகளும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. ஒரு சிலர் மருத்துவர் கூட இருக்காங்க, பெரியவர் கூட இருக்காங்க. அவர்களுக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு அவங்க இந்த அன்புமணி கூட இருக்கவங்களே திலகவம்மான்ற ஒரு அறிக்கை வராங்க. மருத்துவர் ஐயா இங்கே அவருடைய ஆசையோடு தான் இது கூட்டணி அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் இது மேபி ஒரு அண்டர் கிரவுண்டில் கூட இருக்கலாம். இப்போ அன்புமணி ஐயா பார்த்துருக்காரு, எடப்பாடி அவர்களை பார்த்து கூட்டணி உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ டாக்டரும் வந்துருவாருங்க, வேற எங்கேயும் அவர் அதை ஏற்றுக்கவே இல்லையே. எனக்கு தெரியாமல் எப்படி என் கட்சி கூட்டணி பேச முடியும், சரிப்பட்டு இது யாருன்னு கேட்குறாரு. நடந்ததே தவறு, அவர் இருக்க கட்சியில் இருந்ததே தவறு, நான் இடம் கொடுத்ததே தவறுன்ற அளவுக்கு இன்னைக்கும் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் மெயினாக புருஷன் பொண்டாட்டி இங்கே சண்டை போடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் மனைவி கொடுக்குறாங்கன்னா, புருஷனை போலீஸ் அடிக்க வந்தோடனே, சார் எங்கள் வீட்டுக்கார ஏன் அடிக்கிறீங்க சார், அப்படி தான் வரும். அப்பா புள்ள சண்டை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நடக்கின்ற விஷயங்கள் நாளைக்கு அப்பாவுக்கு எதுனா ஒன்றா முதல்ல நிற்கிறது புள்ள தான், பிள்ளைக்கு எதுனா ஒன்றா அப்பா தான் நிற்பாங்க. கருத்து வேறுபாடு இருக்கலாமா தவிர முற்றிலுமாக நிராகரிச்சுலாம் போகக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஆக மொத்தத்தில் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமதாஸ் பெரியவர் இங்கே தான் வருவார். அவருக்கு அன்புமணியை கூட சேர்ந்து எடப்பாடி கூட தான் கூட்டணி வருவார்.
அவர் தனியாக ராமதாஸ் பாமகன்னு சொல்லிட்டு அவர் போகக்கூடிய சூழ்நிலையும் கிடையாது. பேச்சுவார்த்தை நடக்குதே, நம்ம பார்க்குறோமே, திமுக அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுறத நம்ம பார்க்குறோம். அதனால அதற்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்க. அவர் அப்படி பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு ஒரு ஊர்ஜமாக சொல்லலை. யாருமே வந்து ஒரு பத்திரிகையில அறிக்கையிலே அவர் சொல்கிறார், நான் திமுக கூட கூட்டணி போகிறேன்னு சொல்லலை பெரியவர் அவர்கள். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு இன்னைக்கு வந்து தமிழகத்தில் என்னன்னு அவரே பெரியவரே ஒரு அறிக்கை விட்டார். போன முறை நான் எவ்வளோ சொன்னேன் அன்புமணி கிட்ட, பிஜேபி கூட கூட்டணி வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாரு. பட் கருத்து நிறைய சொன்னார். அன்புமணி நிறைய அவர் உடன்பட்டு தான் போனன்றார். பட் ஒருத்தர் மறைக்கிறதும் ஒருத்தர் மறுக்கிறதும், ஒருத்தர் மறுக்கிறதும் ஒருத்தர் ஏற்றுக்கிறதும் அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து மோதல் இருக்கிறது. ஆனால் அந்த கருத்து மோதல்ன்றது இந்த எலெக்ஷனில் வந்து 2 பேருமே ஒன்றா ஒரே அணியில் எடப்பாடி கூட தான் வருவாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை மிக முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி போராடாத தொழிலாளர்களே கிடையாது. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்கள் இருக்கட்டும், அங்கன்வாடி தொழிலாளர்கள் இருக்கட்டும், ஊராட்சி செயலாளர்கள், டென்டிஸ்ட், எல்லாருமே இன்றைக்கி ஊதிய உயர்வாக இருக்கட்டும், பழைய ஓய்வு திட்டமாக இருக்கட்டும், அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களும் வந்து இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், 3 வயது பாப்பா முதல்ல 80 வயது பாட்டி முதல் பாதுகாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் கொள்ளை என்ற சூழலாம் இன்றைக்கி வந்து இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, நிதி நெருக்கடி இருக்கிறது. அது எப்படி இவ்வளோ கடன் ஏன் வாங்கினாங்கிறது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன, அப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்ற சமயத்தில் இன்றைக்கி ஆட்சி மாற்றத்துக்கான சூழ்நிலை வந்து ஏற்பட்டு இருக்கிறது. மக்களும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கும் ஒரு நெருக்கடிகள் கடந்த 2 வாரங்களும் சொல்லிட்டு வராங்க. கம்யூனிஸ்ட் இருந்தால் கூட அவங்களும் பல பிரச்சனைகள் டெய்லியும் சொல்லிட்டு வராங்க. அதே போல் இப்போ விசிகாவும் அவங்களும் பிரச்சனைகள் சொல்லிட்டு வராங்க. வேங்க விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற பல ஜாதி கலவரங்களை ஏற்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து சூழ்நிலையும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களே ஒரு முரண்பாடு தான் இருக்குது. மேபி இன்டாக்ட் கூட்டணின்னு சொன்னால் கூட அந்த கூட்டணி தலைவர்கள் தான் அங்கே இருக்கிறார்களே தவிர அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே இது என்ன இது அப்படின்ற சூழ்நிலை தான் யோசிக்கிறாங்க. மக்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி மாற்றம் தான் வேணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மருத்துவர் வந்து அன்புமணி இங்கே வந்துட்டார். அதே போல் டாக்டர் இங்கே வருவார். இங்கே இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, எடப்பாடி கூட ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் போன்றவர்களும் வந்துருவாங்க. கிருஷ்ணசாமி வருவார். தேமுதிகாக வேறு ஆப்ஷன் கிடையாது, இங்கே தான் வருவாங்க. இப்படி இருக்கின்ற சூழ்நிலை மக்கள் விரும்புகின்ற கூட்டணியாக எடப்பாடி அவர்கள் தலைமை இருக்கின்ற பிஜேபி தலைமை இருக்கின்ற கூட்டணி இருக்கிறது. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். ரைட், கூட்டணிக்கு இன்னும் வருவாங்க கட்சிகள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். பாக்கி சார் வந்து அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணிக்குள்ளே தான் வருவாருன்றது வந்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து திமுக அரசை விமர்சிச்சுட்டு தான் வந்திருக்கார். இவ்வளவுக்கு இப்போ அவங்க கட்சிக்குள்ள பிரிவுகள் இருந்து சலசலப்பெல்லாம் இருந்தால் கூட தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் வந்து டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்தா அது திமுக அரசுடைய அந்த செயல்பாடுகளை எதிர்த்து ஒரு சுட்டி காட்டி அவருக்கு தவறுகளை சுட்டி காட்டி வரக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக அவருடைய மூவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான். அப்போ இது வந்துட்டாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கூட்டணி வலுப்பெற்றுடுச்சு அப்படின்னு வந்து போயிட முடியுமா? ராமதாஸ் அவர்கள் இல்லாமல் இந்த கூட்டணி எப்படி முழுமை பெறும்? 2 பேரும் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கிறதா? நீங்கள் கேள்வியில் இந்த கேள்விக்கு முதல்ல எடுத்த ராமதாஸ் இல்லாமல் அந்த கட்சி முழுமை பெறுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம முடிவு பண்ண முடியாது. அதிகாரபூர்வமாக அலுவல் ரீதியாக பார்த்தா அன்புமணி பக்கம் தான் கட்சி இருக்குது அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தோட முடிவுகள் எல்லாமே தெரிவிக்குது. இளைஞர்களும் கணிசமாக அன்புமணி பக்கம் இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, அன்புமணி வந்து பாஜக கடந்த பல ஆண்டுகளாகவே திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்கிறார். அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ அவர்கிட்ட எந்த ஊசல் இல்லை. அதனால் அவர் மீதான ஒரு நம்பிக்கையும் பரஸ்பரம் இருக்கும் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. 3வது, இந்த அப்பா மகன் பிரிவு சண்டை இருக்குல்ல, ஒருவேளை இது நம்ம பட்டு தான் 2 தனித்தனி அணிகளாக எப்படி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2 அணியாக அதிமுக பிரிஞ்சதோ, பல கட்டங்களில் எல்லா கட்சியுமே 2ஆக பிரியும். 2ஆக பிரிகிற பட்சத்தில் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக வச்சுங்களேன், அன்புமணி தலைமையில் ஒரு பாமகன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயத்தையும் இதுக்கு முன்னாடி ஒத்துக்கிறேன். அதாவது பாமகவுக்கு பேஸ் ஒன்று, அடிப்படை பேஸ் இருக்குல்ல, அது ஓரளவு கணிசமாக ராமதாஸ் கிட்ட இருக்குது. ஜாதி ஓட்டுகள் சொல்லலாம், அல்லது சமூக ஓட்டு சொல்லலாம், அல்ல பல இடங்களில் அவர் கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சுருக்காரு ராமதாஸ். அவரே பல சமயம் சொல்லி நான் பார்க்காத ஊரே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு பலன் தரும் இல்லைங்கிறது வேறு விஷயம். பட் அதுக்கான தாக்கம் நிச்சயமாக இருக்குங்கிறது அடிப்படை. அப்படி 2ஆக பிரிகிறதுன்னு வச்சுங்களேன். 2ஆக பிரிந்த
உடனடியாக ஓரணியில் திணறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை படுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ்லேருந்து அஜித் பவாரோட கட்சி சரத்பவாரோட கட்சி பிரிஞ்சுது, தேசியவாத காங்கிரஸ். உடனடி தேர்தலில் அவங்க 2 பேரும் அணியில் இப்போ சேர்ந்துருக்காங்க, ஒரு பிஜேபி எதிர்ப்பு நிலை என்ற அடிப்படையில். திமுகவிலேருந்து மதிமுக வெளியேறியது. அந்த உடனடி தேர்தலில் இமீடியட்டாக பார்த்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து தான் களம் கண்டது, தோல்வி அடைந்ததே. பிறகு 99 தான் மக்களவை தேர்தலெலாம் ஒன்றா சேர்றாங்க. ஸோ கேப் இருக்குது. தமாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து தமிழ்நாட்டில் வெளியேறியது. 96 தேர்தலில் ஒன்றா இல்லை, அதுக்கு அடுத்த சில தேர்தலில் இல்லை. 2001 சட்டப்பேரவை தேர்தலில் 2 பேரும் ஒரு அணிக்கு வராங்க. ஸோ தே டேக் டைம். இந்த உடனடியாக நடக்கிற தேர்தல் 2020 இந்த வருஷம் இன்னும் சில மாதங்கள் நடத்தப்படும் சட்டப்பேரவை தேர்தல். அதில் 2 பேரும் ஒரே அணியில் இருக்க வாய்ப்பில்லை. அதாவது ராம்தாஸ் தலைமையில் ஒரு அணி உருவானால் அந்த அணி இதை இஃப் பட்டு தான் போடணும். ஏன்னா கடைசி நிமிடத்தில் அப்பாவும் மகனும் சமரசம் ஆகிட்டாங்கன்னா எதுவும் நடக்கலாம் இல்லையா? ஜானகி அம்மையார் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு தேர்தல் நம்ம அது ஆகுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பே இருந்தா கூட அந்த விரிசல் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு இருக்கு. இதே நிலைமை 89 இருந்தது. ஒரு தேர்தல் சந்தித்த பிறகுதான் இப்போ ஜானகி அம்மையார் எம்ஜிஆருடைய மனைவி, ஜெயலலிதா வந்து வேற எம்ஜிஆரோட கூட நடிச்சாங்கன்ற தவிர வேற இது இல்லை. ஆனால் தேர்தல் களத்தில் தன் அணியை விட ஜானகி அம்மையார் அணி தலைமையிலான அணியை விட அதிகமான இடங்களை பெற்று எதிர்க்கட்சி நிலைக்கு உயர்ந்தது ஜெயலலிதா அணி. கள யதார்த்தத்தை புரிஞ்சவர் ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா தான் இனிமேல் லீடர்னு ஒத்துக்கிட்டாங்க, விட்டு கொடுத்தாங்க. ஒருவேளை தேர்தல், இதெல்லாம் நம்ம அனுமானம், அது நம்ம அனுமானத்தை தான் சொல்ல முடியும். இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை அன்புமணிக்கு ஒருவேளை சாதகமாக அமைஞ்சதுன்னா இனிமே அன்புமணி தான் அப்படின்னு ராமதாஸ் ஒதுங்கலாம், ஒதுங்குவதற்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஒதுங்கினால் வியப்பு இருக்குல்லைன்னு சொல்கிறேன். இதே நிலை இந்திரா காந்தி மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டது 69. அந்த பழைய கதை போக விரும்பல, இது யதார்த்த களம். இப்போது அப்படியானா பாமக என்ன நிலைப்பாடு எடுக்கும் அரசியலை பொறுத்தவரைனா, கடந்த சில மாதங்களாக திமுக அரசை அதிகமாக எதிர்த்து அறிக்கையோ பேச்சோ செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தோ இல்லை. டாக்டர் ராமதாஸ் பெரியவர் ஐயா ராமதாஸ் வந்து அந்த மாதிரி சொன்னதில்லை. அப்போது நாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்போம். அப்போ அலையன்ஸுக்கு டிஎம்கேவோட அலையன்ஸ் போகுது சௌரியமாக இருக்கும், ஒருவேளை கட்சி 2ஆக பிரிஞ்சுதுன்னா என்கிற மனநிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் தான் பாமக, நான் தான் கட்சியை உருவாக்கினேன், நான் தான் கூட்டணி பேச தகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கூட்டணி பேசினா அர்த்தம். கடந்த காலங்கள் அப்படி இல்லையே. அன்புமணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அதை என்டாஸ் பண்ணிட்டு போயிடுவார்ல. சில காரணங்களுக்கே இப்போ மாறி போகிறதுனால அன்புமணி இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டார். எனக்கு இது பாமக ஸ்டாண்ட் இல்லை, அதாவது என் தலைமையிலான பாமகவோட ஸ்டாண்ட் இல்லை, நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு அறிவிப்பார். ஒருவேளை அதுக்கு அதிகாரபூர்வமாக 2 அணியாக பிரிந்தால் நமக்கு அது தெரியாது. ஸோ இது பாமகவுடைய ராமதாஸ் ஐயா தலைமையிலான பாமகவுடையது. அன்புமணி தலைமையிலான பாமக என்பது இயல்புன்னு தான் நினைக்கிறேன். ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபியோடு இருந்தார் பாமக. இப்போ அதிமுகவும் பாஜக அணியில் வந்ததுனால கம்ஃபர்டபுளாக நேரடியாக யார்கிட்ட போய் சேர்ந்து அலையன்ஸ் பற்றி கன்ஃபார்ம் பண்ணது கூட்டணியை உறுதி செய்தது நேற்றைய தினம் பண்ணது. அது எடப்பாடி கிட்ட நான் சொல்லப்பட்டேன், நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படி டிக்ளேர்ட் ஃபினிஷ். சரி, இப்போ யார் கூட்டணி நீங்கள் கேட்குற கேள்வியில் அதிமுக கூட்டணியில் வேறு என்ன கட்சிகள் வரும்? என்னுடைய அனுமானம் கடைசி நிமிடத்தில் தேமுதிக வரும். எப்பவுமே தேமுதிக கடைசி நிமிஷத்தை தான் முடியும். ஜனவரி 11 சொல்லியிருக்காங்க. அதாவது அது போஸ்ட்போன் ஆகலாம், ஏற்கனவே 2-3 தடவை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 11 கூட கிட்டத்தட்ட கடைசி தான். ஏன்னா இன்னும் 3 மாதத்தில் பிப்ரவரி எண்டில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே ஓரளவு கிளியர் பிக்சர் வந்தாலே முடிவு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்கள் என்ன எடுப்பார்கள்? என்னோட அனுமானம் 2016 என்று நினைக்கிறேன். இப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார்ல, 2016 வந்து ஆமாம் 2011 to 16 டிஎம்கே பீரியட். இல்லை 11-16 வந்து டிஎம்கே ஜெயலலிதா பீரியட் தான். ஆட்சி வந்து ஏடிஎம்கே பீரியட் தான். சாரி 2005 to 11 சாரி 2006 to 11. 2011 அதிமுகவோடு தேமுதிக இணைந்து போட்டியிட்டது. அப்போ விஜயகாந்த் இருந்தார். 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது விஜயகாந்த் எங்கே போவார்
அப்படின்ற ஒரு, அதாவது தேமுதிக எங்கே போகும்னு முடிவெடுத்து கடைசியில் என்னாச்சு, பழம் நழுவி பாலில் விழுதுதா, பாலில் விழாமல் கரெக்ட் 2011. ஸோ இது கடைசி நிமிடத்தில் எடுத்த முடிவு தேமுதிக. எல்லாரும் ஆனான்பட்ட கலைஞர் கருணாநிதியே எதிர்பார்த்தார். ஆக தேமுதிகவினுடைய கடைசி நிமிட முடிவு எதுவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் யூகத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லலாம். நிச்சயமாக அது திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா, நேற்றைய தினம் வரையில் யூகமாகவும் ஊடகமாகவும் பேசப்பட்ட காங்கிரசினுடைய நிலைப்பாடு குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் காங்கிரஸ் திமுக அணியிலிருந்து வெளியேறுவதற்கான சான்சஸ் இல்லை. இவையெல்லாம் பேரம் பேசுவதற்கு, கூடுதல் இடங்களை கேட்பதற்கான உத்தி தான் எல்லாருமே எல்லா தளத்திலும் பேசிட்டு வரோம். இதெல்லாம் விட மிக முக்கியம், எந்த கட்சியாவது தங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதான ஒரு சமிக்ஞை தெரிந்தால் அதை சரி கட்டுகிற ஆற்றலும் உத்தியும் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். அவர் தான் இதுவரையில் கலைஞர் கருணாநிதியோ செல்வி ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து நீங்க சொல்ற அந்த தேமுதிக பீரியட்லயும் அவர் தான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு எதனால சொன்னார் கலைஞர்னா, கலைஞர் இங்க பேச்சுவார்த்தை நடந்ததுனால தான், அந்த பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணதும் ஸ்டாலின் அவர்கள் தான். கலைஞர் அப்போ அந்த period. அல்ல, அப்போதைய தலைவர் கலைஞர் மீறி ஸ்டாலின் பண்ணியிருக்க மாட்டார். அந்த பர்வியூக்கு உட்பட்டு தான் அவர் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போது இண்டிபெண்டாக ஸ்டாலின் நான் இதுக்கு என்ன உதாரணம்னா, 15 ஆண்டுகளாக கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி கூட வெளியில் போகல. புதுசாக ஒன்றா வந்திருக்கு. இப்போ தமிமுன் அன்சாரி திமுக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் பேராசிரியர் ஜவஹர்லாலும் பிரிந்தவர்கள். பிரிந்த ரெண்டும் ஒரே பக்கம் வந்தாச்சு. பிரிந்த மற்ற கட்சிகளும் மக்கள் நீதி மையம் அடிஷன் வந்தாச்சு. மக்கள் நீதி மையம் அடிஷன். ஸோ இவ்வளவு சூழலில் இருக்கும்போது தேமுதிக அந்த பக்கம் போவதற்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஃபுல் ஆயிடுச்சு, ரிசர்வேஷன் ஃபுல் ஆயிடுச்சு, சார்ட் போட்டார். அவங்க இந்த சைடு ராமதாஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தேமுதிக. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியும். ஏதோ சீட் ஷேரிங் பண்ண முடியக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரியா தானே இதை நம்ம பார்க்க முடியும். நான் என்ன சொல்றேன், தாவேகாவோட காங்கிரஸ் பேசுறது என்ன உத்தி? சீட் ஷேரிங், பேரம் பேசுவதற்கான உத்தி இல்லை. அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படி எச்சரிப்பதற்காக கூட இருக்கலாமா? பாமகவோட திமுக பேசுகிற மாதிரி ஒரு இது இருந்தால் விசிகே ஜாக்கிரதை, எந்த நேரத்திலும் பாமக உள்ளே சேர்த்துருவார் என்று பிசிகேக்கு மறைமுகமான எச்சரிக்கை இருக்கும். மற்ற கட்சிகளோட சேர்த்தா காங்கிரஸ் கூட மறைமுகமாக எச்சரிக்கையாக இருக்கும். இவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இடம் இல்லை போங்க. கலைஞர் அளவுக்கு இலக்கிய நயமாக இதயத்தில் இடம்னு சொல்ல மாட்டார். ஆனால் டக்குன்னு செஞ்சுட்டு வாய் மூடிட்டுருவார் ஸ்டாலின். ஆகையினால் தேமுதிக திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நான் கருதுகிறேன். சரி, அப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று தாவேகா இருக்கு, அல்லது அதிமுக இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். சரி, இந்த மணி சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அமித்ஷா வந்து இங்கே தமிழகம் வந்தபோதே இந்த கூட்டணியெல்லாம் இறுதி செஞ்சு ஒரு 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 ஷேப்புக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததை பார்க்குறோம். ஆனால் அவர்கள் போனதுக்கப்புறம் தான் இந்த வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த கூட்டணியவே அவர் இறுதி பண்ணி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வேற டெல்லிக்கு போயிட்டு நாங்கள் அரசியல் பேசணும், தமிழக நிலவரம் பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். அப்போ ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க முடியாமல் திணறுகிறதோ அதிமுக அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால தான் அவர் வந்தபோது அவரை பார்க்காம இப்போ போய் டெல்லியில் வந்து பார்த்துட்டு பாருங்க ஒருத்தர் வந்துட்டார் நம்ம கூட்டணிக்குள்ள அப்படின்றத சொல்றதுக்காக அவர் அங்கே போயிருப்பாரோ அப்படின்ற. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுகவிற்கு. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தில் இருந்தார். இப்போ சேலம் மாவட்டங்களில் எல்லாமே பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தார். அதனால அந்த வேலைகள் இருந்தார். இப்போ ஒரு கூட்டணி என்பது என்டிஏ கூட்டணி இருந்தால் கூட அது தமிழ்நாட்டு தலைவர் வந்து எடப்பாடி அவர்கள் தான். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே ஒரே நாளில் கூப்பிட்டு எல்லாரையும் நம்ம பேசிட முடியாது. யாரும் அப்படி ஒரு சூழ்நிலையும் உருவாக்க முடியாது. டே பை டே தான். இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலையாக தான் பார்த்து தான் எல்லாமே கூட்டணிக்கு வருவாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். இப்போது திரைமறைவில் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே திரைமறைவில் நிறைய பேசிட்டு இருப்பாங்க.
பட் அவங்களுக்கான ஒரு சீட் ஷேரிங் கன்ஃபார்ம் ஆனால் தான் வருவாங்க. ம், ம். இதனால ஏன் இவங்க வரல? ஆனால் பட் இவங்களுக்கு என்னன்னா, நான் கடைசி வரைக்கும் நியூட்ரலாக இருக்கிறதா காட்டுவாங்க. இப்போ தேமுதிக போன்றவர்களாம். ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதிமுக தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அது அப்படின்ற சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு வந்து களமாடிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் வந்து அரசியல் சாணக்கியத்தனமாக இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பல தொழிலாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இப்போ இந்த கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை தாண்டி இன்னைக்கு ஆல்ரெடி வந்து வன்னியர்களாம் ரிசர்வேஷனை கொடுத்தாரு எடப்பாடி அவர்கள். இப்போ உங்களுக்கு வந்து அதுதான் தேர்தல்ல பின்னடைவே கொடுத்துச்சுன்னு ஓபிஎஸ் இல்ல, சொல்றாரு. அவர் சொல்லிட்டு போவார். ஏன் அவர் ஓபிஎஸ் ஏன் அங்க இருக்கிற மற்ற தொகுதியில ஏன் ஜெயிக்கல? ம். சரி அது அப்போ அவர் தோத்துட்டாங்க. ஏன் அவரு பார்லிமெண்ட்ல என்ன ஏன் ஜெயிக்கல? அப்போ ரத்து பண்ணிட்டாங்களே நீதிமன்றத்தில். இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இதுதான் நல்லா இருக்கும். இப்போ நீங்க இது வந்து ஓபிஎஸ் வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கும், அது உண்மையான வாதம் கிடையாது. ம். அப்போ இன்னைக்கு வந்து வன்னியர் மக்கள்லாம் வந்து எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. இன்னைக்கு செட்டில் காஸ்ட்டுக்கு எடுத்துங்க. இன்னைக்கு வந்து செட்டில் காஸ்ட்டுக்கான இன்னைக்கு அதே விசிகே இருக்கிற ரவிக்குமார் அறிக்கை விடுறாரு. இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலித்துக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு புள்ளி விவரத்தோட சொல்றாரு. என்னதான் சொன்னாலும் நாங்க திமுகவோட தான் இருப்போன்றதையும் அவங்க ரொம்ப தெளிவு பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லலாம், இப்ப நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க நான் இங்கதான் இருக்கேன்னா, ஆனா நீங்க ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம், திருமாவளவனுக்கு ஒரு நெருக்கடி இருக்கலாம், ஆனா அங்க இருக்கிற மக்கள் இருக்காங்களே, வெகுஜன மக்கள் இருக்காங்களே, அந்த சாரார மக்கள்லாம் எடப்பாடியை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை வருதுல. இப்போ நான் இது இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நடக்கின்ற சூழ்நிலைகள்னா எனக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எனக்கு வேணும். முதல்ல இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா இதே நீங்க ஒரு தலைவர் வெட்டப்படுறாரு, சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, நீதிமன்றம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நீதிமன்றம் சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் முதல்ல ஸ்டே கொடுக்கல, விசாரிக்கட்டமே அப்படின்னு சொல்கிறாங்க, பெஞ்சுக்கு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ பெரிய அதில் போய் ஸ்டே வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அதில் யார் இருக்காங்க? அப்போ அவங்கள காப்பாற்றுக்க ஏன் போகிறீங்க? ஒரு தலைவர் தேசிய கட்சின்னு ஒரு மாநில தலைவருக்கே பாதுகாப்பு கிடையாது. அப்போ தலித்துகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள்? இன்றைக்கி துப்புரவு பணியாளர் இருக்காங்களா, அவங்களாம் யார்? ஏறக்குறைய 80% பெண்கள், ஒரு 20% பார்த்தீங்கன்னா ஆண்கள். அதில் மெஜாரிட்டியான கம்யூனிட்டி யார்? செட்டில் காஸ்ட்டு. பட் இவங்களுக்கெல்லாம் என்ன இன்னைக்கு போராடிங்கிறாங்க. ஒரு தனியார் இன்னைக்கு 21,000 சம்பளம் வாங்கினவங்க நீங்கள் ஒரு 16,000 கொடுத்து சோறு போடுறேன்னு சொல்கிறீங்க, சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண தாரை வார்க்குறீங்க. நீங்கள் அதை வந்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அவங்க என்ன கேட்டாங்க? ஒரு நீங்கள் நிரந்தரம் பண்ணலாம், ஏன் தனியாருக்கு கொடுக்குறீங்க? நான் கார்பரேஷன்லேயே வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? நீங்கள் கொங்கு மண்டலம் எடுத்துங்க, கொங்கு மண்டலத்தில் பெரியவர்கள்லாம் வெட்டி கொல்லப்பட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு குற்றவாளிகள்லாம் நீங்கள் கைது பண்ணீங்க, அந்த குற்றவாளிகள்லாம் யார்? அவங்களே சொல்கிறாங்க, அந்த பகுதி மக்களே சொல்கிறாங்க எல்லாம் போலியான குற்றவாளிகள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பள்ளிகளில் வர ஜாதி கலவரம் வந்துருச்சு. ஸ்கூலில் மாணவர்களே ஜாதி கலவரம் உருவாக்குறாங்க. அந்த பசங்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் செட்டில் காஸ்ட்டுக்கான ஃபண்டை நீங்கள் அந்த மக்களுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க 720 கோடி. ஏறக்குறைய ஒரு 12,000 கோடி இந்த பணத்தை என்ன பண்ணீங்க? மாதம் 1000 ரூபா தரேன், மகளிருக்கு தரேன் 1000 ரூபா கொடுத்தீங்க, எஸ்சிஎஸ்டி ஃபண்டை. அந்த மக்களுக்கு செலவுடைய ஃபண்டை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போது இந்த மக்களெல்லாம் எல்லாம் வெகுஜன். இன்றைக்கி ஒரு காலத்தில் படிக்காதவங்க எழுத தெரியாதுதாங்க, ஆனால் இன்றைக்கி எல்லாமே பார்க்குறாங்களே, டிவி பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல. அந்த மக்கள்லாம் யார் கூட இருக்காங்க? நீங்கள் திருமாவளவன் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, அவர் ஒரு சாராருக்கு தான் ரெப்ரசன்டேட்டிவ், தவிர வெகுஜன மக்கள் செட்டில் காஸ்ட் மக்கள் எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. இன்றைக்கி குங்கு பெல்ட் எடுத்துங்க, இன்னைக்கு தேவர்பட்டில் என்ன இன்னைக்கு ஓபிஎஸ் இது வந்து நீங்க சொல்றது வந்து இப்ப சாதி வாரியா சொல்றதெல்லாம் ஒரு அனுமானம் தான். அது தேர்தல் முடிஞ்ச உடனேதான் அது எந்த அளவிற்கு ஒருவரோட இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இல்ல, எனக்கு தெரிஞ்ச கூட்டணியே நம்ம இன்னும் ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கோம் அப்படின்னா இன்னும் இவர் சொல்ற மாதிரி பிப்ரவரியில நோட்டிபிகேஷனே வந்துரும்னா, இப்போ பிஜேபியோடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தது, நீங்க இன்னும் சில கட்சிகளை கொண்டு வருவீங்கன்றது. பட் அதுல இவ்வளவு ஒரு டிலே, இவ்வளவு ஒரு தாமதம் அப்படின்னா அது வந்து ஒரு தலைமையை கேள்வி கேட்கிற இடமா தானே இருக்கு. டிலேன்றது என்னன்னா, நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா அது கம்யூனிஸ்ட்ல சொன்னாரு, முத்தரசன் சொன்னாரு, நாங்க மட்டும் தான் 25 கோடி வாங்கணுமா, எங்களுக்கு மட்டும் என் கணக்குல காட்டுனீங்க, மத்தவங்க எல்லாம் ஓப்பனா கொடுத்தீங்களேன்னு கேட்டாரு. இப்போ நீங்க ஆளுங்கட்சியா இருக்கின்ற பட்சத்தில் அவங்க ஏதோ ஒரு இதுல அங்க இருக்கிறாங்க.
நீங்க இதே ஆளுங்கட்சியா இருக்கிற சமயத்துல வந்து அதிமுக கூட கூட்டணி அப்படிதான் இருந்தாங்க. இல்ல இன்னைக்கு நீங்க சொல்ற நிறைய போராட்டங்கள்லாம் அதிமுக ஆட்சி காலத்திலயும் நடந்துடுது. அதிமுக ஆட்சி காலத்துல நிறைவேற்றப்படாத பல விஷயங்கள் தான் இப்பயும் நிறைவேற்றப்படாம இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப வாக்குறுதியை மாத்தி நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். கடந்த 2-3 மாதங்களா டெய்லியும் போராட்டம். நீங்க ரோட்டுக்கு போய் தான் தெரிஞ்சிருக்கும். அததான் நான் சொல்றேன். அப்பயும் நடந்த போராட்டங்களோட நீட்சி தாங்க இப்ப நடக்குது. அப்பயும் செய்யல, இப்பயும் செய்யல. நீங்க பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அந்த சூழ்நிலைகள் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழைய ஓய்வு திட்டத்தை ஆதரிச்சிருக்காரா? சொல்லுங்க. நீங்க இந்த போராட்டத்துல போய் இந்த செவிலியர் போராட்டத்துல போயிட்டு நான் உங்களுக்கு நிரந்தர படம் சொன்னாரா? நீங்க ஸ்டாலின் தானே நீங்க எல்லா போராட்டத்திலும் போயிட்டு முதலாளா உட்காந்துட்டு நான் உங்களுக்கு நிரந்தரம் பண்றேன், அங்க போய் இது பண்றேன், அங்கன்வாடி தொழிலாளருக்கு போனா அங்க நான் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றேன், மருத்துவர்களை போனா அங்க நிரந்தரம் பண்றேன். நீங்க போவாத நீங்க அப்ப நீங்க உறுதி கொடுத்தீங்களா? உங்களுக்கு கேட்கறாங்க மக்களை பதில் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் தப்பிக்காம பாக்குறீங்க. ஏன் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர் போராட்டம் பண்ண சொல்ல என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஓபிஎஸ் பத்தி கேட்க சொல்ல அவரு எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. இப்போ அவர் வந்து ஒரு தனியா ஒரு கழகம் ஆரம்பிச்சிட்டாரு. ஒருமிப்பு அணியா இருந்தார், கழகம் ஆக்கிட்டாரு. இப்போ டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சி. இப்போ இன்னைக்கு என்னன்னா ஒருங்கிணைப்புன்னு ஏதோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒருங்கிணைப்பு. இப்போ டிடிவி தினகரன் கூட வந்து இப்போ அவர் தனியாக கட்சி வச்சிருக்காரு. இப்போ அந்த கட்சியில் இருக்கிற பாதி பேர் எல்லாருமே எடப்பாடி பக்கம் வந்துட்டாங்க. யாருமே அங்கே கிடையாது. ஏற்கனவே ஒரு 5% இருக்காங்க. ஓபிஎஸ் கூட இருந்தவங்களும் ஏறக்குறை இங்கே வந்தாச்சு. இப்போ இருக்காங்க அவங்க. இப்போ யார் ஒரு 5% தான் இருக்காங்க. இப்போ அதே டிடிவி தினகரனுக்கு அவருக்கு எடப்பாடி அவருக்கு வந்து முடிவு சொல்ல அவர் அங்கே தான் வரப்போறாரு. இப்போ இதனால வந்து அவர் இல்லாமல் போயிடுப்படுது. ஓபிஎஸ் ஏன் அப்படி சொல்றாரு? ஓபிஎஸ் பல போராட்டம் பண்றாரு. இப்போ நான் அதிமுக மீட்க போறேன்னு சொன்னாங்க ஓபிஎஸ், தினகரன் சொன்னார். இது எப்படின்னா ஒரு இராணுவத்தில் ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக நாட்டில் நடக்குதுன்னா அந்த இராணுவ தளபதி இந்த நாட்டை பிடிக்கிறதா போயிட்டு கடைசி தோற்ற பிறகு எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஜெயிலில் தான் போடுவாங்க. அந்த நிலைமை தான் ஓபிஎஸ்க்கு. இன்னைக்கு நான் புளியை பிடிக்க போகிற போய்ட்டு இன்னைக்கு புளியை பிடிச்சிட்டு நான் வந்து என்னை சேர்த்துங்கன்னா நீங்கள் பண்ண துரோகங்கள் என்ன? நீங்கள் ஒரு கட்டத்தில் பண்ண துரோகங்கள் என்ன? நீங்கள் கட்சிக்கு இப்படி பல கட்ட அதில் நினைவுகள் இருக்குது. அது எடப்பாடி அவர்கள் முடிவு எடுப்பார். பொதுக்குழு முடிவு பண்ணியிருக்கு. அதிமுகவுடைய பொதுக்குழு முடிவு பண்ணி அதை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது பொதுக்குழு என்ன முடிவு பண்ண அந்த பொதுக்குழு கூட்டி தானே எதுவும் சொல்ல முடியும், தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாதுல்ல. அதுக்கான சூழ்நிலைகள் தான் தவிர வேற எதுவும் கிடையாது. சரி பாக்கி சார், இப்போ இவங்க எப்படி இந்த ஈக்குவேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், இவங்கெல்லாம் எங்கே போகிற வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கும் இன்னொரு தாவேக்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை எடப்பாடி அந்த விஷயத்தை கிளியராகவும் கன்சிஸ்டண்ட்டாக தொடர் நிலைப்பாடு தான் ஒன்று. அதில் வந்து கிளியராக இருக்கார். ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில், செங்கோட்டையனை பொறுத்தவரை கட்சியிலிருந்து சசிகலா உள்பட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை திரும்ப சேர்த்துக்கணும். அது கட்சி மேலிடம் அவங்களுடைய பாடி இருக்கிற செயற்குழு பொதுக்குழு அவங்கெல்லாம் முடிவு எடுக்கணும். அது அவங்க கையில். அதுங்க ஏற்றுக்கலாம், மன்னிப்பு கடிதம் கேட்டோ இல்லை வருத்தம் தெரிவிச்சோ ஏதோ ஒன்று உள்ளே சேர்த்துப்பாங்க. அது எல்லா கட்சியிலும் இருக்கிற கட்சியில் சேர்க்கறதுன்றது கூட இப்போ ஒரு அது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அவர் தெளிவாக தான் இருக்கா, வேண்டான்ற நிலைப்பாட்டில் இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் கூட்டணியில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்ல எந்த இடத்துல கூட்டணி என்கிற விஷயம்தான் ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு குழப்பம் தருது. ஆனால் அதில் ஏதாவது வயமீடியா பாஜக அதில் ஆர்வம் காட்டினால், இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான், பாஜக ஒருவேளை வாக்கு ஸ்டடி பண்ணி வாக்குகள் வந்து டிடிவி தினகரன் பன்னீர்செல்வங்களாம் தனியாக இருக்காங்க, அதனால் அதிமுகவோட வாக்குகள்லாம் பிரியாமல் இருக்கணும், இப்போ எல்லா வாக்குகளும் சிதறாமல் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து திமுக எதிர்கொள்ள முடியும், இதெல்லாம் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா இவங்களுக்கு மறுபடியும் சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ கூட டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக சேர்க்க மாட்டாங்க. கூட்டணிங்கிற ஒரு போர்வை இருக்குல்ல, அந்த போர்வையில் சேர்த்துவோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மறுமலர்ச்சி திமுக திராவிட இயக்கம் தானே, அது முதல் முறையாக தேசிய இயக்கமான பாஜக இடம்பெற்ற கூட்டணியில் 1998 சேருது. அது வந்து நேரடியாக அப்போ வைகோ நாங்கள்லாம் கூட கேட்டோம். அப்போ சொன்னோம், நாங்கள் மறுமலர்ச்சி திமுக அனைத்து இந்திய அண்ணா திமுக செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு தான் கூட்டணி அமைக்கிறோம், அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி இல்லை, நாங்கள் அண்ணா திமுகவோடு இருக்கோம். இதை தான் சொன்னார் வைகோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், நாங்கள்லாம் இருந்தோம் அப்போ சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அது ஒரு கன்வின்சிங் ஆன்சர். இன்னும் ஒரு படி மேலே போனால், கலைஞர் கருணாநிதி 99 பாஜகவோட கூட்டணி வச்சார்ல, அப்போ என்ன சொன்னார்னா, அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் பதிவாகிறத சொல்கிறேன்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் இடம்பெற்றிருக்கிறது, நாங்களும் இடம்பெற்றிருக்கோம், திமுகவும் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு கன்வின்சிங்கான ஆன்சர். அதுக்கு பின்னாடி நெருக்கலாம் விலகலாம், அதெல்லாம் வெறும் ஒரு பக்கம், நம்ம அதை போகல. அந்த மாதிரியான ஒரு லாஜிக்கில் கூட்டணியில் சரி நானாக சேர்த்துக்கல, அதில் சேர்த்துக்காமல் இல்லை, ரெண்டும் கிடையாது. ஒன்று பண்ணுறேன், பிஜேபி நீ கொஞ்சம் கூட சீட்டை கேட்குற, ஒரு 5 சீட்டு கொடுக்குறேன். அதிமுக சொல்லுது, இதெல்லாம் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். அதிமுக பாஜக கிட்ட சொல்லுது, எல்லோரும் கூட்டணியில் ஓரளவு செட் ஆகிடுச்சு, நீ இது வேணும்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க, நான் சேர்த்துக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட சீட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பகிர்ந்து எடுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் வேணும், யாரெல்லாம் உள்ளே வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, கூட்டணி வாக்குகள் சிதறாமல் இருக்கணும்னு நீங்கள் கருதுறீங்களோ அவங்கள சேர்த்துக்குங்க, உங்கள் கட்சி ஆளுங்களாக போட்டோம். அதிமுக பிரச்சாரம் செய்யாது. இதே மாதிரியான நிலைமை 2001 செல்வி ஜெயலலிதா காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்கல்ல, அது காங்கிரஸோட டைரக்ட் கூட்டணி இல்லை, தமாகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. தமாக உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தரேன், நீ காங்கிரஸ் கொடுத்துரு. சோனியாவை ஒரு பேரணியில் சந்திக்கவே மறுத்தார் ஜெயலலிதா. சோனியா காந்தி அம்மையார் விரும்பி அவர்கள் ஜெயலலிதா சந்திக்க முயன்று முடியாமல் போனது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு காங்கிரஸ் மேலே வெறுப்பு. அதே சமயத்தில் வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணாங்க, தமாக சீட்டு கொடுத்து நம்பர் கொடுத்துட்டு அவங்க நீங்கள் பிரிச்சுக்குங்க. இல்லை, இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறதே பிடிக்கலன்ற நான் இந்த தரப்பு சொல்லிட்டேன். அந்த தரப்பில் டிடிவி தினகரன் அண்மை காலமாக அதிமுக அதிகமாக விமர்சிக்கலை, சொன்னார் எடப்பாடி பழனிசாமி துரோகி, அவர் தலைமையில் அவரை முதலமைச்சர் ஆக்குவது பாடுபடலை அப்படின்னு. இவங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, ஏற்கனவே தாவக்காகல. எனக்கு ஒரு சந்தேகம் கூட வருது, இப்போ அடுத்தடுத்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் திமுகவில் சேர்றாங்க. நேத்தோ இவர் இன்று சுப்ரதனம் சேர்ந்திருக்கார் இல்லையா, கரெக்டாக நான் சொல்கிறது? அதுக்கு முன்னாடி மனோஜ் பாண்டிய சேர்ந்திருக்கேன். ஸோ ஓபிஎஸ்ஸே அந்த பக்கம் வர தெரியாது. எதுக்கு அரசியல் எது ஒன்றும் நடக்கலாம், எந்த மேஜிக்கும் நடக்கலாம். ஒன்று அதை விட்டுருவோம், அல்லது தாவேக்கா பக்கம் போகலாம். இதெல்லாம் இது ரெண்டுமே வேண்டாம், இருக்குது சிக்கலை நமக்கு தெளிவாக கிளியர் பிக்சர் வராது அப்படின்னா எடப்பாடியை பற்றி பேசாமல் பாஜக ஆதரவுன்னு சொல்லி அப்படியே தேர்தலை எதிர்கொள்ளுவாங்க. அதெல்லாம் இது 3 நிலை, எந்த நிலை எடுத்தாலும் தாவேகா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னடைவு தான். இந்த 3 நிலையில் எது எடுத்தாலுமே இல்லை தனியாக போகிறாங்கன்னு வச்சுக்கணும், தனியாக கலந்து கண்டாலும் அது இன்னும் மோசம். ஆக அவங்களால என்ன பலன் கிடைக்கும்னு நம்மால் யூகிக்க முடியலை. பாஜக என்ன நினைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, கூட்டணிகளில் வாக்குகள் பிரியக்கூடாதுங்கிற பழைய 2021 சில இடங்களில் ஸ்பாய்லராக இருந்தாங்கன்ட்டு அது எல்லா காலத்திலும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா தேர்தலும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல. அதை வச்சு தானே இப்போ பேசுகிறாங்க 2 பேருமே. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சதவீதத்தை கம்பைன் பண்ணி 42ங்கிறாரு, அமித்ஷா அவர்களும் அப்போவே அந்த பாருங்க நம்மளுக்கு இவ்வளோ சதவீத வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த கூட்டணியே போதுமே, இதுக்குள்ளே எதுக்கு இன்னும் கட்சிகள் அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால தான் ரொம்ப சீரியஸாக பாஜக மேலிடும் தாவேக்கா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் விஷயத்தில் ரொம்ப மெனக்கடலை, லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டாங்க. சென்ற 2021 தேர்தலில் அப்போ ஓபிஎஸ் இபிஎஸோடு தான் இருந்தார். டிடிவி தினகரனால் பல இடங்களில் வெற்றி வாய்ப்பு போச்சு அப்படிங்கிற லாஜிக்கை நாம் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு. ஆனால் எல்லா தேர்தல்லையுமே அது கணக்காகும்னு சொல்ல முடியாது. களத்துக்கு மாறும். இப்போ மக்களுக்கு அப்போது டிடிவி தினகரன் மீதான நம்பிக்கை இப்போ தளர்ந்து இருக்கக்கூடும். ஏன்னா ஆர்கே நகரில் வெற்றி பெற்றார், அதுக்கப்புறம் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார், ஒரு சில உள்ளாட்சி தேர்தல் சின்ன இடங்கள் தவிர. ஆகையினால அவர் மீதான ஈர்ப்பு குறைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில் எங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து சேர்ந்தாலும் பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்ச் வரப்போகிறதில்ல, ஆகையினால தேவையில்லை அப்படிங்கிற களமும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட் தான் தெரியும். தேமுதிக உட்பட பாஜக கூட்டணியில் அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக சேருவதற்கான வாய்ப்புகள் 50 விழுக்காடு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அது 40 விழுக்காடு ஆகுமா 60 விழுக்காடு ஆகுமான்னு தெரிஞ்சிடும். மற்ற கட்சிகளால் எந்த பலனும் இல்லை என்ற யதார்த்தத்தை பாஜகவும் உணர்ந்திருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். அதனால தான் மெனக்கடலை. சரி, நேற்று தினம் எடப்பாடியை சந்தித்து எடப்பாடி அமித்ஷா பேசுகிறது அதை பற்றி வந்ததாக தெரியல.
தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசணுன்ற ஒரே அல்ல அதை லைனோட வந்து முடிஞ்சிருச்சு. டார்கெட் வந்து இப்போ 10 லட்சம் ஊழலா 10 லட்சம் கோடி ஊழலா 4 லட்சம் சாரி 4 லட்சம் கோடி ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஒரு வெப்பனாக பயன்படுத்தணுங்கிறதான் அது சொல்லியிருக்காரு. ஆகையினால இந்த கூட்டணி குறித்த ஒரு பேச்சுவார்த்தை, முழுமையான பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்காது. கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.